ஹலோ கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா டோக்கியோ ஸ்கை ட்ரீ. அதாவது திஸ் இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட், உலகத்துலேயே வந்து ரொம்ப பெரிய ரேடியோ டவர். இதான் வந்திருக்கோம். இப்போ தான் உள்ளே வந்தோம். வெளியெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை, உள்ளே தான் எடுக்கிறேன். ரொம்ப பெருசு தான். இங்கே பாருங்கள், என் பின்னாடி தெரியுது பாருங்கள் ஃபோட்டோவில், அதுதான் அந்த ஸ்கை ட்ரீ. தெரியுதா உங்களுக்கு? அங்கே மேலேருந்து பார்த்தா இந்த மாதிரி தெரியுமா? ஸோ வாங்க போவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்கை ட்ரீ வந்து அதை விட ஸ்கை ட்ரீயோட பெரிய டவர்ஸ்லாம் இருக்குது. பட் இதுதான் ரேடியோ கம்யூனிகேஷன் டவர், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரேடியோ கம்யூனிகேஷன் டவர். இங்கே பாருங்கள், பின்னாடி பாருங்கள், தெரியுதா? ஸ்கை ட்ரீ. சரி வாங்க, இனி உள்ளே போவோம். நம்ம கைடு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாப்பில். தேங்க்யூ. இதுதாங்க ஸ்கை ட்ரீயோட வெளியே பஸ் பார்க்கிங். இந்த பஸ்ஸில் தான் வந்தோம். இந்த நிற்கிது கருப்பு கலர் பஸ்ஸு, நம்ம பஸ்ஸு. அதிலேருந்து அப்படியே வந்து இதுக்குள்ளே வந்து இப்போ உள்ளே போகிறோம். உள்ளே வந்துட்டோம். திரும்ப உங்களுக்கு வீடியோக்காக நான் வந்து இங்கே திரும்ப எடுக்கிறேன். இது டஸ்ட்பின், இது ஹேண்ட் சானிடைசர், டெம்பரேச்சர் செக் பண்ணுற மிஷின், இது என்னென்னு தெரில, கோடா வைக்கிற மிஷின். இங்கே இருக்குது பாருங்கள், ஃப்ளோர் கைடு. ஒன்றாவது ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர், ஃபிஃப்த் ஃப்ளோர், சிக்ஸ்த் அண்ட் செவன்த்து, 8th to 10th, அப்படி 31 ஃப்ளோர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸும் ஷட்டில் சர்வீஸும். நேராக வந்தீங்கன்னா குரூப் டிக்கெட்ஸ் வாங்கலாம். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா அப்படியே தான் உள்ளே போகணும் போல் இருக்குது. இந்த லிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா 600 மீட்டர் per minute ஸ்பீடில் போகுது. இந்த லிஃப்ட்டில் தான் நம்ம ஸ்கை ட்ரீ மேலே போயிட்டுருக்கோம். ஸ்லோ ஆகிடுச்சு. ஓகே, நின்றுச்சு. வெளியே போவோம், வெளியே போய் பேசுவோம். வந்தாச்சுங்க ஸ்கை டவர் மேலே. செம வியூ. அந்த லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடு, 600 மீட்டர் per செகண்டு, 600 மீட்டர் per minute அந்த ஸ்பீடில் போகுது லிஃப்ட்டு. விதின் ஒரு 20-30 செகண்டில் வந்து மேலே வந்துடுச்சு. அதாவது 350-400 மீட்டர் வந்து 20-30 செகண்டில் வருதுன்னா பெரிய விஷயம் அது. நம்ம ஊரில் நான் போகிற லிஃப்டெல்லாம் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கே 20 செகண்ட் ஆகும். இங்கே வந்து அப்பா செம ஸ்பீடு. பாருங்கள், உங்கள் ஸ்கை வியூவை காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கேருந்து பார்த்தா ஃபுல் ஜப்பானே தெரியுது. ஃபுல் டோக்கியோவே தெரியுது, ஜப்பானில். சரியான வியூங்க. அப்பா, பில்டிங்கெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. ஒரு ஆறு ஓடுது, இந்த தெரியுது கடல். வாங்க அப்படியே போவோம். இங்கே ஏதோ கடையெல்லாம் இருக்குது. இந்த கடையில் என்ன கிடைக்குது? ஃபோட்டோ சர்வீஸு, சொவினியரு, அந்த மாதிரி விஷயங்கள் போல். இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கலாம். இவ்வளோ பெரிய கேமரா வச்சுருக்காங்க பாருங்க. இந்த கேமராவில் தான் ஃபோட்டோ எடுப்பாங்க போல். இங்கே வந்து புக்லெட்லாம் வச்சுருக்காங்க. புக்லெட் ஒன்று எடுத்துப்போம் நம்ம. இங்கே பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு பைனாக்குலர் மாதிரி இருக்குது. டிஜிட்டல் பைனாக்குலர் போல் இருக்குது. எல்லோரும் ஏதோ பைசா போட வேண்டியது இருக்குது. பைசா போட்டோன்னா ஜூம் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இடத்த ஜூம் பண்ணி பார்க்கலாமா இருக்கும். இந்த மாதிரி என்னெல்லாம் வச்சுருக்கானுங்க பாருங்கள். இந்த பாருங்கள், தெரியுதா? இதில் நீங்கள் ஆஃப் ஆகிடுச்சா? திடீர்னு ஆன் ஆகுது, திடீர்னு ஆஃப் ஆகுது.
பெய்ட். பாருங்க பில்டிங்கு 350 மீட்டரில் நம்ம இருக்கோம். அதுக்கு மேலே இப்போ நம்ம இருக்கிறது 350 மீட்டர் தான். அதுக்கு மேலே 445 மீட்டர் இருக்குது. இந்த டவருக்கு எண்டு வந்து 650 மீட்டர், பெரிய டவருங்க. இதுக்கு மேலே இன்னும் 300 மீட்டர் இருக்குது. அதாவது இந்த மாதிரி இப்போ நம்ம வந்த டிஸ்டன்ஸு இன்னும் மேலே போகலாம், அந்த அளவுக்கு இருக்குது. இது ஏதோ காம்போ டிக்கெட்ஸ், அந்த மாதிரி இந்த ஜேஆர் பாஸ் மாதிரி ஏதோ காம்போ டிக்கெட்ஸ் வச்சுருந்தா இதில் போட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் போல இருக்கு. வாங்க ஒரு சுற்றுவோம் எப்படிங்கிறது பார்ப்போம். ஓ, மேலேயும் போகலாமாட்டிருக்கு வேணும்னா. ஓ, நம்மளும் போகலாமா? என்னது இது ஒன்றும் புரியலையே. இது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உள்ளது. இங்கே எதுக்கு எல்லோரும் நிற்கிறாங்க? அப்போ ஓ, இன்னும் மேலே போகலாம் போல இருக்குங்க. எல்லோரும் போகிறாங்க மேலே. இங்கே பாருங்கள், கொஞ்சம் பொம்மை ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க. ஸ்கை ட்ரீன்னு சொல்லி ஸ்கை ட்ரீ கேஃபி இருக்குங்க. காஃபி தண்ணிலாம் கிடைக்கும் போல இருக்குது. ஓ, பியர்லாம் வச்சுருக்காங்கங்க. சாரி இதாங்க மெனு கார்டு. நல்லா பார்த்துக்கோங்க. சாதாரணப்பட்ட ரேட் இல்லைங்க, நல்ல ரேட்டு பாருங்க. ஏர்போர்ட் ரேட்டு தான், ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. ஏர்போர்ட்டில் விற்கிற பில்ஸ்னர் சர்க்கிள் இந்த மாதிரி நல்ல பியர்லாம் கிடைக்குது. வாங்கிட வேண்டியதான் ஒன்று. பாருங்க, இது காஃபிங்க. காஃபிலாம் காஃபி ஜப்பான் காஃபி வாங்கலையோ. எல்லாம் மெனு கார்டு எல்லாமே இருக்குது. 950 ரூபா ஒரு பீரு. வாங்கிடுவோமா? வாங்க சுற்றி வந்துட்டு வாங்க. இது கீழே போகிறாங்க. இன்னும் நிறைய இருக்குது போல இருக்குங்க. இதெல்லாமும் நமக்கு தான் சுத்தமாக டைம் இல்லை. முதல்ல ஒரு ரவுண்ட் அடித்து வந்துட்டோங்க. ஒரு ரவுண்டு போட்டாச்சு. அடுத்த ரவுண்டில் வந்து கரண்ட். இங்கே பாருங்க எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு. இந்த மாதிரி ஒரு மெஷின் வச்சு க்ளீன் பண்ணுறாங்க. போயிட்டான். இதில் பார்த்தா மேலே போக முடியாதாட்டு இருக்குங்க. மேலே வந்து வேறு ஏதோ டிக்கெட்ஸ் போல் இருக்குது. ஸோ அது வாங்கிட்டு தான் போக முடியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து என்ன ரிப்பன் பின் பேண்ட் ஏதோ விற்கிறாங்க. ஏதோ மிஷின் மாதிரி இருக்குது. அதுலேருந்து எடுத்துக்கலாம் போல இருக்குது. இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒன்று இருக்குது. ஒரு மெமோரியல் அவ்வளோதான். அப்போது பட் மேலே தான் போக முடியாது. ஆனால் கீழே போகலாம் போல இருக்குது. இந்த பாருங்க காமிக்கிறேன். இந்த பாருங்க, இது வழியாக கீழே போகலாமா? கீழே ஏதோ கிளாஸ் பீட்ஸ் ஏதோ இருக்குதுன்னு சொன்னாங்க. என்னங்கிறது தெரில, எப்படி என்ன எதுங்கிறது. கீழே போவோமா? போவோம், ஒரு 5 நிமிஷத்தில் போவோம். எல்லோரும் என்ன பண்ணுறாங்கிறது பார்ப்போம். முதல்ல வாங்க போவோம், கீழே போவோங்க. கீழே போயிட்டு தேவையான மேலே வந்துக்கலாம். கீழே வா, நடந்தே போயிடும். ஓ, கிளாஸ் ஃப்ளோரு. அந்த பயமாக இருக்குமே நடக்கிறதுக்கு, அதுன்னு நினைக்கிறேன். வாங்க, இங்கே என்ன இருக்குது? லெபார்ட்ரி ஸ்கை ட்ரீம் லேபில் என்னெல்லாமோ தயாரிக்கிறேன். எலிமெண்ட் 113 டிஸ்கவரி ஆஃப் நிஹோனியம்னு ஒரு மெட்டல் கண்டுபிடிச்சிருக்காங்க அங்கே. ஆக்சிலரேட்டர் அட்டாமிக் நியூக்ளியஸ் ரிசர்ச். பார்த்தீங்களா? காஸ்மிக் ரே அப்சர்வேஷன் டிவைஸா. இதுதான் அந்த நிஹோனியம் மெட்டலோட இது போல். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இது. இதெல்லாம் யாரும் காமிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.
மினி லேண்டு. இப்போ இங்கே தான் ஆக்சிலரேட்டர் ஏதோ வச்சு ஏதோ பண்ணுறாங்க. லைவாக ஓடிக்கிட்டே இருக்கு. எங்கேயோ இருக்கானுங்க ஜப்பான், சான்ஸே இல்லை. இதுதான் அந்த லேப் போல இருக்கு. இந்த லேபில் தான் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கானுங்க. வாவ், செம. வாங்க அப்படியே போவோம், அடுத்தது என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். இங்கே நிறைய ஐட்டங்கள் இருக்குங்க. டிஷர்ட்டு, பொம்மை, ஸ்கைட்ரியோட அந்த சாக்லேட்ஸு, தண்ணி. அடப்பாவிகளா, 1/2 லிட்டர் தண்ணி 150 என்னடா? சரி, ஓகே, நியாயம்தான் இந்த இடத்துக்கு. ஆனால் தண்ணி கூடவா? அட்லீஸ்ட் நம்ம ஊரில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, தண்ணியை வந்து அதிகமாக விலை கொடுத்து வாங்காத மாதிரி கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. யார் வேணாலும் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். தண்ணி ரேட்டு கூட 1000 ரூபான்னு கூட வச்சுக்கலாம். வேணும்னா வாங்கலாம், இல்லை நீ வீட்டிலேருந்து கொண்டு வந்துக்கலாம். நம்ம ஊரில் ஆனால் இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, ஒரே நிமிஷம் இருங்க, இங்கே ஏதோ ஸ்டாம்ப் வைக்கிறாங்க. அது வச்சுட்டு நான் பேசுகிறேன். ஒரு இடத்துல கீழே இறங்கணும், அங்கேருந்து திரும்ப கீழே இறங்குறோம். இதான் ஏதோ கிளாஸ், அந்த கிளாஸ் வாக் இருக்கு போல இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறது. இங்கே பாருங்கள், இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதாங்க கீழே இருக்கிற ஃப்ளோரோட வியூ. இங்கே பார்த்தீங்கன்னா, இது வெளியே வர்றதுக்கு இங்கேயும் ஹோட்டல், ஏகப்பட்ட ஹோட்டல் வச்சுருக்காங்கங்க. இதுக்கு உள்ளாடி 2, 3, 4 ரெஸ்டாரண்ட்டுக்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லோரும் இங்கே வர்றாங்க. வந்து ஒரு ஃப்ளோர்லேயும் சீல் ஸ்டாம்ப் வைக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நேற்றுக்கு நான் வீடியோ எடுத்தது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்தேன். கொஞ்சம் நல்ல ஷேக் இருக்குங்க. ஸ்டெபிலைசேஷன் கிம்பல் வாங்கணும். ஆனால் அதை விட பெட்டர் டு கோ ஃபார் கோப்ரோ வித் கிம்பிள்னு நினைக்கிறேன். பயங்கரமாக வரும். வந்து பாருங்க, க்ளீன் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க பாருங்க. மெஷின் வச்சுருக்கானுங்க இதுக்குன்னு. கரெக்டாக இதில் எதில் கொக்கி மாதிரி மாட்டிக்கிட்டு அப்படியே போகுது. பெட்டி மாதிரி இருக்குது. சூப்பராக க்ளீன் பண்ணுறாங்க. மேலே போயிட்டானுங்க. நம்ம மேலே போகும்போது தான் இவனுங்க, நம்ம கீழே வரும்போது தான் மேலே போகணுங்க போல இருக்குது. பாத்ரூம் இருக்குது. இங்கேருந்து திரும்ப மேலே போக முடியாதாட்டு இருக்குது. பார்த்துக்கோங்க. 12:15 கீழே போகலன்னா பஸ் எடுத்துகிட்டு வாங்கலாம். மணி என்ன 11, இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. வாங்க பார்த்துட்டே போவோம் பொறுமையாக. இங்கே வழியா மேலே போகலாம். இங்கே பாருங்கள், கிளாஸ் ஃப்ளோர், ஃப்ரீ வைஃபை இருக்குங்க. இங்கே ஒரு நல்ல விஷயம். 340 மீட்டரில் கிளாஸ் ஃப்ளோர். இந்த இருக்குது. பயமாக இருக்கும் போல இருக்குது எல்லாருக்கும் இதில் நடக்கிறதுக்கு. ஆண்டவா, சப்பா, கால் வைக்கிறதுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு. எப்பப்பா, பரவாயில்ல, ஒட்டஞ்சுது செத்தம். பார்த்தீங்களா, கிளாஸ் ஃப்ளோர் இங்கேயும் இருக்குது, அங்கேயும் இருக்குது. தம்பி, கிளாஸில் நடக்காதுப்பா, நம்பி போப்பா. இங்கே பாருங்க, இங்கே ஃப்ரீயாங்க. அவங்களே என்னவோ ஃப்ரீ சர்வீஸ்லாம் வச்சுருக்காங்க. ஃப்ரீயாக இதெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க, ஃபோட்டோலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தெரியுதா? இந்த இடத்துல இவங்க ஃப்ரீயாக எடுத்து கொடுக்குறாங்க. என்ன விஷயம்னா, ஃபோட்டோ கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் எடுத்து தருவாங்க. ஆனால் மேட்ரு என்னென்னா, அதுக்கப்புறம் வந்து அதை ஃப்ரேம் போட்டு வாங்கிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. 1000, 2000 எண்ணுக்கு மேலே இருக்கும். நம்ம உருவாக்கன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு ஈஸி கால்குலேஷனுக்கு பாதினே வச்சுப்போமே. இங்கே பாருங்கள், இங்கே தான் பைசா கொடுத்து வாங்கணும். ஏன்டா ஃப்ரீன்னா ஃப்ரீன்னு வைக்க வேண்டியதுடா. அதுக்குள்ளால ஏன்டா பிஸ்னஸ் சொல்லுறீங்க? சரி, அவங்களும் பிழைக்க வேண்டியது இருக்குல்ல. அவங்களையும் எல்லாருக்கும் ஃப்ரீயாக எடுத்து கொடுத்துட்டு இருந்தா அப்புறம் அவங்களுக்கு என்ன லாபம்? இது ஒரு பிஸ்னஸ் ஓரியன்ட் கண்ட்ரிங்க. இங்கே வந்து பணம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி, ஒரு என்ன வேணாலும் இல்லை,
விதின் ரூல்ஸ் என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்கள் பணம் இருந்ததுன்னா. ஆனால் அதை அப்படி சொல்கிறத விட பணம் எல்லாத்துக்கும் வேணும். எந்த விஷயம் பண்ணாலும் உங்களுக்கு பணம் வேண்டியிருக்கும். இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வாங்க அப்படியே போவோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து டெம்போ டெக்கு, டெம்போ கேலரியான்னு 2 இருக்குது. இதெல்லாம் டெம்போ கேலரியா போகிற லிஃப்ட், அதாவது 450வது ஃப்ளோர் போகிற லிஃப்ட். தனியாக டிக்கெட் வாங்கணும் போல் இருக்குது அதுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட டிக்கெட் வந்து என்னென்னா டெம்போ டெக்கு தான். இங்கே 2 மணி நேரம் எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இங்கே ஒன்றும் பெருசாக இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே எல்லாம் இருக்கு. ஏதோ ஒயின், பியரு எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாமே இருக்குங்க எல்லா இடத்துலையும். நீ சரக்கு அடிக்கக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு யாருமே எதுவும் சொல்கிறதில்ல. அடி, பைசா கொடுத்துட்டு அடி. செமையாக இருக்குது. சம்பாதி அந்த பைசா இங்கே செலவு பண்ணு, சந்தோஷமாக இரு. ஆனால் நல்ல பாலிசி, பட் நமக்கு ஒத்து வருமானு தெரியல அதெல்லாம். சரி வாங்க, அடுத்து இனி வேறு ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இங்கே ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்குது. எப்படின்னா நம்ம இங்கேருந்து இந்த கடையிலேருந்து போஸ்ட் கார்டு வாங்கிக்கலாம். போஸ்ட் கார்டு வாங்கி நம்ம அட்ரஸை எழுதி சீல் வச்சு இது பாருங்கள், இதில் போட்டோன்னா நம்ம வீட்டுக்கு வந்து போஸ்ட் கார்டு வந்துடும். பயங்கரமாக இருக்குங்க. ஆல் ஓவர் தி வேர்ல்டு அனுப்புகிறாங்க. ஆல்மோஸ்ட் 120, 140, 160ன்னு 3 ரேட்ஸ் இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. போஸ்ட் கார்டு வாங்கணுமான்னு யோசிக்கிறேன். போஸ்ட் கார்டு வாங்கி போஸ்ட் பண்ணிடுவோம். அப்புறம் இங்கே என்கிரேவிங் மெட்டல்ஸ் என்கிரேவ் பண்ணலாம் போல இருக்குது. ஒரே நிமிஷம் இருங்க, இது என்னென்னு பார்த்துருவோம். என்ன மெட்டல்? ப்ளீஸ் டேக் இட் அவுட் ஆஃப்டர். ஓ, இதில் நம்ம வந்து ஏதாவது மெட்டலை போட்டோன்னா இந்த மாதிரி அடித்து தரும் போல் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கடை இருக்குது. கடையில் நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க, சாப்பிட்ற ஐட்டம், சொவினியர்ஸ், அது இதுன்னு. உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. டிஷர்ட்ஸ், ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது. ஏதாவது வாங்குவோம் வீட்டுக்கு. பிகாஸ் நாளைக்கு கிளம்புறோம் ஜப்பானை விட்டு. நாளைக்கு கிளம்ப வேண்டியதா. ஒரு வாரம் எப்படி போச்சுன்னே தெரிலங்க. ஜாலியாக போச்சு. இங்கே எல்லோரும் உட்காந்துருக்காங்க. இங்கே எலிவேட்டர்ஸ் இருக்குது. ஓ, இதுதான் 5F-ஆ? இங்கேருந்து இது வழியாக எஸ்கலேட்டர்லேயும் போகலாம், இல்லை லிஃப்ட்லேயும் போகலாம். இங்கே பாருங்கள், இது என்ன இது? இது பவர் பேங்க் ரெண்டல். இங்கே ஏதோ சாக்லேட்ஸ்லாம் இருக்குது. வாங்குவோம். சரிங்க, நான் அப்படியே சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே பஸ்ஸுக்கு கிளம்புறேன். டைம் ஆச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எல்லோரும் போயிட்டாங்க. நான் மட்டும் தான் மிச்சம் இருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.